வணக்கம், நான் தான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு டிகே vlogs. ஸோ திஸ் இஸ் a ஸ்பெஷல் வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு லொக்கேஷன் போகிறோம், ஒரு பைக் ஒன்று இருக்க போகிறோம். எங்களோட கேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சோல் ரைடர் இருக்கார்ல, அவர் வந்து பைக் இன்றைக்கி எடுக்க போகிறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஆனால் என்ன பைக்குன்னு சொல்லியிருக்க மாட்டேன். பைக் வாங்க போகிறாருன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அதோட டெலிவரி. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்தியா இருந்தால் வண்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். இதை பாருங்கள், டாமினார் V3 பாய். உங்களுக்கு V3 பாய் தெரியல, அவரோட எல்லாம் வந்திருக்காங்க. ஜாக் ப்ரோ முன்னாடி போகிறாரு. நம்ம இப்போ போயிட்டு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. நான் வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே அப்படியே நின்றுட்டாங்க. நம்ம இப்போ சரி அங்கே போகிறோம். சோல்டர் அங்கே வெயிட் பண்ணுறாரு நம்மளுக்காக. ஒரு பையனோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து சிலது இருக்கும்ல. அதில் வந்து மெயினானது ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைக் டெலிவரி எடுக்கிறது தான். அந்த அவரோட ஹாப்பினஸை வந்து நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த லொக்கேஷன் போவோம். அந்த லொக்கேஷன் போய் உங்களுக்கு காட்டுறேன். நான் வழியாக வந்து இந்த லொக்கேஷன் வந்தாச்சு. நான் பேசுறது கேட்குமான்னு கூட தெரியல உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்திருக்காங்க. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? எத்தனை பேர் பாருங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைக் எடுத்தாரு. நம்ம அவர்கிட்ட வந்து என்ன மாதிரி இருக்குது உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ நம்ம அவர்கிட்டே வந்து கேட்போம். வாங்க சோல் ரைடர். வாங்க நீங்கள் லேட்டாக வந்தார். ஸோ இதுக்கு ஒரு வண்டி. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் கமிங். சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருந்தாலும் அப்கமிங் ரைட்ஸ்லாம் வந்து இந்த பைக்கில் தான் டாமி அன்னைக்கு கூட விட்டு கொடுப்பேன். டாமி இஸ் ஆல்வேஸ் மை ஸ்பெஷல். இதுக்கு டாக்டர் ஜோரோ. டாக்டர் ஜோரோ. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டாக்டர் ஜோரோ. ஸோ சரி, ஃபைனலி கங்க்ராட்ஸ் ப்ரோ. டாக்டர் ஜோரோ வந்து டெலிவரி எடுத்துட்டாங்க. இது எப்படி இருந்தாலும் வந்து இந்த வண்டி வந்து நாங்கள் எந்த ரைட்லாம் போகிறோமோ கண்டிப்பாக எல்லா ரைட்ஸ்லாம் அந்த பைக் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, காட்ட வேண்டிய விஷயத்தில் நான் அதிகம் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வண்டி ஓட்டினதுல ரொம்ப பட்டர்ஃபுல், செம்ம பவராக இருக்குது. எல்லாம் கிரன்ச்சியாக இருக்குது. ஓகே, சீரியஸாக ஒரு வேறு லெவல் ஒரு ஃபீல் இருக்குது. மற்றவங்க பார்க்கும்போது அந்த குட் ஃபீல் இருக்குல்ல, பார்த்தேன். போலீஸ் கிட்டலாம் தப்பிச்சுட்டுலாம் வந்தேன். நல்ல ஃபீல் தான். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இல்லை, இது எங்களோட கடமை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட் சேஃப். நம்ம நிறைய ரைட் பண்ண வரோம். எப்படியோ பண்ணிட்டோம், இனிமேல் பண்ணவும் போகிறோம். ஜோயாவா? ஆமாம், ஜோயா கூட ரைட். ஜோரோ நீங்களே பேரை வந்துட்டீங்க. நான் போயா அது சொல்கிறேன் சார். ஜோரா கூட ரைட் பண்ணுறோம். இந்த பைக்கோட டெலிவரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இந்த பைக்கோட ரிவ்யூ சீக்கிரமாக பண்ண ட்ரை பண்ணுறேன் நான். நம்ம சோல்டர் வண்டி தான், எப்போ வேணால் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் வண்டி கலர் நல்லா இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு ரைட் பக்கத்துலேயே வருது. இந்த வீடியோ பார்க்குற அடுத்த டேவே வந்து ரைடு ஒன்று இருக்குது. சர்ப்ரைஸ் ரைடுன்னு வச்சுக்கலாம். இந்த வண்டியில் ஒரு ரைடு போகிறோம் நாங்கள். அந்த ரைடில் வந்து இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டி ஓட்டி பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரைட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி டெலிவரிலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி வேற லெவலில், வண்டியை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. வண்டியோட வந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து இப்போ சரி நம்மளுக்கு மெட்டாயர் கிடச்சிருக்கு.
வேற லெவலில் இருக்குது. நான் இப்போது செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். சீரியஸாக எனக்கு பொசிஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பைக்கோட ரிவ்யூ நான் இப்போ பண்ண போகிறதில்ல, பொறுமையாக நான் பண்ணுறேன், கிடைக்கணும். ஃப்ரெண்டு ஒருத்தங்க பைக் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த பைக்கோட சேர்த்து இந்த பைக் ரிவ்யூ பண்ணுறேன் நான். ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படியே முடிச்சிக்கலாம். பைக் டெலிவரி பார்த்துருப்பீங்க சீரியஸாக, வேறு லெவலில் இருந்தது பைக் டெலிவரி. ஒரு மனுஷனோட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்று அவங்க அம்மா அப்பா பிறந்தனால இருக்கும், சரிங்களா? இல்லைனா அவனோட ஆள் வந்து அவனுக்கு ஓகே சொல்லிட்டா இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். சீரியஸாக வந்து சரியான மொமெண்ட் என் லைஃப்பில். இப்போ நான் வந்து இட் சீம்ஸ் லைக் நான் ஒரு பைக் எடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னா அந்த ஹாப்பினஸ் அவர் ஃபேஸில் பார்த்தேன். அப்போ தெரிஞ்சது, அப்போ வந்து இதே மாதிரி தான் நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒரு 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 பிரம்மாண்டமான ஒரு மொமெண்ட் அது, சரிங்களா? இது வந்து வெளிலேருந்து பார்க்குறவனுக்கு ஒரு பைக் எடுக்கிற அவன் தானே தோணும். ஆனால் அந்த ஓனருக்கு எப்படி இருக்குன்னு தோணுங்களேன், அந்த ஃபீல் வந்து வேறு லெவலு. ஸோ நான் இந்த வீடியோ எப்படியும் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாபா, ஸ்டேட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்ல வீடியோட வர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.